இன்னைக்கு நம்ம 2020ல போன வருஷம் ரிலீஸ் ஆன ஹேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தை பார்க்க போகிறோம். நான் பார்த்த முதல் ஹிந்தி படம் இதுதான். இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் 19 வயசு பையன் ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் மிகப்பெரிய ஹேக்கர். அந்த பையன் நினச்சானா எதை வேணால் ஹேக் பண்ண முடியும். இப்படி இருக்கிற இந்த திறமையை வச்சுக்கிட்டு அந்த பையன் நிறைய பொண்ணுங்களை தப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் நினச்ச எல்லா வேலையுமே செய்ய வைக்கிறான். இப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினை அவன் எப்படிலாம் டார்ச்சர் பண்ணால் கடைசியில் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ஹேக்டு படம். சும்மா தாறுமாற வேறு லெவலாக கொண்டு போயிருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் தான் முக்கியமான விஷயம். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் இந்த படத்தை சொல்லணும். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் சாம காமிக்கிறாங்க. இவங்க ஒரு மேகசீனில் சீஃப் எடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேடம் இன்னும் நீங்கள் கிளம்பலையா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஃபோனில் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓம் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பேர் போட்டிருக்கு. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. அந்த பையன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். சரின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் இவங்க இறங்கி போகிறப்ப யாரோ இவங்கள நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியல. நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு கோமாவில் இருக்காங்க. அப்படி வெளியே வரப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்துட்டு மெடிக்கலாக இறந்து போயிட்டாங்க. இவங்க இதுக்கு மேலேயும் சுயநினைவு திரும்பி எந்திரிச்சு வர வாய்ப்பே இல்லை. இவங்களுடைய லைஃப் சப்போர்ட்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எங்கள் அம்மா கண்டிப்பாக திரும்பி பொழைச்சி வருவாங்க, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க. அவங்களுடைய ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அது மிகப்பெரிய பில்டிங்காக இருக்குது. நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே எவனோ ஒருத்தன் பைக்கை நிறுத்தி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் செக்யூரிட்டியை கூப்பிட்டுறாங்க. அந்த டைமில் அங்கே விவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு நான் உனக்காக தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன், உனக்காக நான் இடம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு போகிறான். ரொம்பவும் தேங்க்ஸ், ரொம்பவும் நல்லா பையனாக இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ மட்டும் இல்லைனா நான் ரொம்பவும் கஷ்டப்படுவேன், நீ நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த பையன் அவனுடைய வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போகிறப்ப அவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்துட்டு என்னமோ தேடிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் அவனுடைய காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் தேடிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா அம்மா யூஎஸில் உனக்கு சூப்பரான காலேஜ் பார்த்துருக்காங்களா, உன்னை யூஎஸ் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் நான் பார்த்துறேன், கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு அவனுடைய ரூம்குள்ளே போகிறான். அவன் அவனுடைய ரூம்குள்ளே போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோனை எவனோ ஒருத்தன் வளைச்சி ஃபோட்டோ எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் வேற யாரும் இல்லை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்த சீன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் நடந்த விஷயம். இப்போ ரியல் டைமில் என்ன விஷயம் நடக்குது சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்துட்டு போலீஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் கொலை பண்ணா, எப்படி இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்க்குறப்ப ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, யாரையோ கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்காக போலீஸ்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு நமக்கு வந்துட்டு விஷுவலாக காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு திறந்து பார்க்குறப்ப ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருக்கான். நீங்கள் தான் மேடம் கால் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய வீட்டில் ஏதோ வாட்டர் லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறான். ரொம்பவும் தேங்க்ஸ், உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ராகுல் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இந்த பையன் உள்ள போனோடனே பார்க்குறான். பியானோவை பார்த்துட்டு எனக்கு பியானோனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியானோவை பற்றி பேசுகிறப்ப பரவாயில்லையே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர், எனக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போயிட்டு என்னுடைய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. அங்கேருந்து போகிறப்ப எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பேர் வந்துட்டு ஹோம் கபூர். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. அவன் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆக்டராக இருப்பான். அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் கூட அவன் அஃபேரில் இருக்கான். கூடிய சீக்கிரமே நான் என்னுடைய ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மயக்கிட்டு இருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் அந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப அவனுக்கு என்னமோ தோணுது, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்காக சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப டெய்லி விவேக் அவங்க தான் வந்துட்டு காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. அப்படி போகிறப்ப ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிக்கிறாங்க. இவங்க அப்படி காஃபி குடிச்சிட்டு போகிறப்ப அந்த காஃபி ஷாப்புடைய ஓனர் வெளியே வேகமாக ஓடி வந்துட்டு என்னப்பா இதெல்லாம் காசு கொடுத்துட்டு போகிறேன், நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, அந்த வைஃபை கனெக்ஷனை நான் சரியே பண்ண முடியாதுன்னு நினச்சேன், நீ எனக்கு அசால்ட்டாக சரி பண்ணி கொடுத்துருக்க, உனக்கு காஃபி ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே மற்றவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறியே, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹீரோயின் ஃபோனை சர்வீஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோனை நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த கடையில் பேசிகிட்டு இருக்கான். அந்த ஃபோனை சரியாகவே சரி பண்ணவே இல்லை, ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்கிறான். அப்போ உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் ஆர்டே போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக சண்டை வந்துடுது. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டி அமிச்சிட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் வந்துட்டு
ஏற்கனவே இருந்த பாஸ் வந்துட்டு அவங்களுடைய பொண்ணை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இந்த கம்பெனிக்கு இவ தான் சிஇஓவாக இருப்பா, இவ தான் எல்லா வேலையுமே பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்குள்ளே அப்படியே மீட்டிங் போயிட்டே இருக்குது. மீட்டிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய மாதிரி நம்ம வந்துட்டு மேகசின்ஸை ரிலீஸ் பண்ண தேவையில்ல, வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கல, அப்படிலாம் பண்ணோம்னா நம்மளுடைய மேகசினுடைய பேரே கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் சொல்கிற வேலையை தான் நீ செய்யணும், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ ரொம்பவும் திமிரா பேசிட்டா. நம்ம ஹீரோன் அப்படியே கோச்சிக்கிட்டு வெளியே வரப்ப அந்த ஆக்டருடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சார் உங்களை அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு வர சொன்னார், உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கிளம்பி அவரை பார்க்க போகிறாங்க. அவரை பார்க்க போகிறப்ப இந்த விவேக் இருக்கான் பார்த்தீங்களா, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறான். இவங்க உள்ளே போயிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி தானே எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்போலாம் என்ன பயங்கரமாக அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஷூட்டில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உன்னை கவனிக்க முடியல, இந்த படம் மட்டும் முடியட்டும், கண்டிப்பாக நான் என்னுடைய ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் உன்னை தான் பயங்கரமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே பேசுகிற எல்லா விஷயத்தையுமே அவன் வந்துட்டு மைக் செட் பண்ணியிருப்பான் போல். அந்த விவேக் காலேஜில் உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா வீடியோ கால் பண்ணி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு யூஎஸ்க்கு வரமாட்டேற, மும்பையில் இருந்துட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கிறப்ப கீழே வந்துட்டு ஆரன் சவுண்ட் கேட்குது. இவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கிறப்ப, சரி ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அப்புறமேட் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரூம்குள்ளே வந்துட்டான். அங்கே வந்துட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஆக்டரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் பயங்கரமாக காண்டாகிறான். காண்டாகிட்டு ஓடி போயிட்டு அவனுடைய லேப்டாப் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் சைட்டையே ஹேக் பண்ணி காலைல ஒருத்தன் சண்டை போட்டான் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் கடைக்காரன், அவனை வந்துட்டு மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுட்டு இவனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவலும் கொடுக்குறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு அந்த கடையுடைய வாசலில் உட்காந்துட்டு இருக்கான். போலீஸ் வந்துட்டு இவனை இறக்கி விட்டு போகிறாங்க. சாரி சார் தெரியாமல் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டப்ப இவன் பயங்கரமாக சண்டை போட்டே இருக்கான். அப்போ வந்துட்டு இவன் பயங்கரமாக சிரிப்பான் பாருங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணமாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கடைக்காரன் கேட்குறான். இதான் எனக்கு ஒரு பெரிய மேட்ரு இல்லை, வாழ்க்கை முழுக்க உன்னை ஜெயிலில் உட்கார வச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையாக அந்த ஃபோனை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறப்ப, அடப்பாவி குழந்தை மாதிரி இருந்துக்கிட்டு கொட்டிச்சத்தான் வேலையெல்லாம் பார்க்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காம சீக்கிரமாக அந்த ஃபோனை ரெடி பண்ணி கொடு, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆளுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அந்த ஆக்டர் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை வாங்கி அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோன் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு கால் பண்ணுறாங்க. அவனுக்கு கால் பண்ணிட்டு நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வரீங்க, நைட் என் கூட தான் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒத்துக்கிறான். இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. விவேக் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு காஸ்ட்லியான ஃபோனை கிஃப்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வாங்கி தரேன், உன்னுடைய பாக்கெட் மணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியா, இது எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறப்ப, பர்த்டே கிஃப்ட்லாம் ரிட்டன் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த வாட்டி வாங்கிக்கிறேன், கண்டிப்பாக அடுத்த வாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தனா ரிட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அங்கே வரான். ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறா, அதை நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. நைட் ஆகுது. ஹீரோயின் அந்த ஓம் கபூருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவன் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரியல. அவனுடைய ஒய்ஃப்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. செம்மையாக சரக்கடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டுலாம் பாடுறாரு, செம்மையாக பாட்டுலாம் பாடி அங்கே இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறாரு. அப்படியே எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. நம்ம விவேக் மட்டும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் அப்படியே போதையில் தள்ளாடிட்டு இருக்காங்க. செம்மையாக போதை ஆகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டம்ளர்லாம் எடுத்து வைக்க பார்க்குறப்ப கீழே போட்டு உடச்சிட்றாங்க. கீழே போட்டு உடச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. அந்த ஓம் கபூரை நினச்சி பயங்கரமாக அழுகிறாங்க. இவன் கிட்ட வந்துட்டு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் காதலுக்காக ஏங்கிட்டு இருக்கேன், காதலுக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், அவன் என்னை பயங்கரமாக அவாய்ட் பண்ணுறான், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப இவன் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்துட்டு சம போதையில் இருக்காங்க. போதையில் இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த பையனை கிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அப்படியே ரொமான்ஸும் நடந்து முடிஞ்சிருது. இப்போ மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறப்ப இந்த பையன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பான வேலையை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ டக்குன்னு யாரோ காலிங் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ஓம் கபூர் தான் வந்திருக்கான். சாரி கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கதவை திறக்கவே மாட்டாங்க. அவன் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ விவேக் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, யார் அந்த ஆக்டர் தானே, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ அவனெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல, நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் செம்மையாக அழுகிறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எவ்வளோ மோசமான பொண்ணாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இதே நினப்பொடியே இருந்துகிட்டே இருக்கிறப்ப அந்த சிஇஓ மேடம் பயங்கரமாக திட்டுறாங்க. நீ வர ஆஃபீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டேற, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேற, எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. இந்த டைமில் வந்துட்டு விவேக் நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். நான் போயிட்டு சாமை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உள்ள அந்த சிஇஓ திட்ட எல்லா விஷயத்தையுமே இவன் கேட்டுகிட்டே இருப்பான். இவனுக்கு செம்மையாக காண்டாகுது. இறுதி உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த சிஇஓ அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப அந்த சிஇஓ பார்க்குறான். இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு கைஸ், எல்லாருமே கிளம்பி போயிட்டு சாப்பிடுங்க, சாம் சாப்பிட
தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பேசிட்டான். ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாகுது. தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னை யார் சாப்பாடு கொண்டு வர சொன்னா, பண்ணுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஏன்னா உன்னை பார்த்துக்க யாருமே இல்லை, நான் இதுக்கு மேலே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிட்றாங்க. இவன் அன்றைக்கி நைட்டு போயிட்டு அவனுடைய கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு அந்த கம்பெனியுடைய முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி அந்த கம்பெனியுடைய ஷேரை பயங்கரமாக டவுன் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்க்குறப்ப எல்லாருமே பயங்கர பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபீஸுடைய முக்கியமான டீட்டெயிலை யாரோ வந்துட்டு வெளியே லீக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த சிஇஓ கிட்ட என்ன மேடம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, யாரோ நம்ம கம்பெனியுடைய முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி லீக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நம்ம ஷேர் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு, யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சே ஆகணும், நமக்கு இதால் மிகப்பெரிய லாஸ் வந்துடுச்சு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 2 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்கருடைய டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. ஹீரோயினுக்கு விவேக் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு நேற்று உன்னை அவள் திட்டினால அதுக்காக அவளை பழி வாங்கிட்டேன், அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் டவுட் பண்ணேன், அவளுடைய கம்பெனியுடைய விஷயம் எல்லாத்தையுமே நான் தான் ஹேக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா சொல்கிற, இதை நீயா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கர ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் பண்ணேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்டா அப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி உடனே நம்ம வந்துட்டு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்பில் போயிட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நேற்று ஏதோ தப்பு நடந்து போச்சு, நான் வந்துட்டு கொஞ்சம் சுயநினைவே இல்லாமல் போதையில் இருந்தேன், இதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையுமே இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், நீ வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சா நீ ரொம்பவும் மோசமாக நடந்துக்கிற, இதுக்கு மேலே நீ என்னுடைய வழியில் வராத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தன்மையாக பேசிட்டாங்க. ஆனால் அவர் இருந்துட்டு அப்படிலாம் சொல்லாத, நான் உன்னை பயங்கரமாக லவ் பண்ணுறேன், நான் உன்னை பயங்கரமாக பார்த்துப்பேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி பேசிட்டான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்டா அப்படிலாம் பேசிட்டேன், உனக்கு 19 வயசு தான் ஆகுது, நான் உன்னோட பெரிய பொண்ணுறா அப்படின்னு சொல்கிறப்ப, அது நேற்று நீ என்னை கிஸ் பண்ணும் போது தெரியலையா, என் கூட ரொமான்ஸ் பண்ணும்போது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அசிங்கமாக பேசிட்டான். ஓங்கி காது மேலே ஒரு அடி அடிச்சிட்டு, இதுக்கு மேலே நீ ஓவராக பேசிகிட்டு இருந்த, அவள் தான் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ இவன் அப்படியே நம்ம ஹீரோயினை வெள்ளத்தனமாக பார்க்குறான். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரைஸ் ஆகுது. அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே நிறைய கேமரா செட் பண்ணுறான். எல்லா இடத்துலையுமே கேமரா மைக்லாம் செட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே ஹேக் பண்ணுறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இவன் ஊருக்கு வெளியே தன்னந்தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறான். அந்த வீட்டையே வேறு லெவலாக மாற்றுறான். அந்த மும்பை சிட்டியவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக மாற்றுறான். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹேக்கராக இவனை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய வீட்டிலேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. அது எல்லாத்தையுமே இவன் பார்த்துட்டே இருக்கான். இருக்கிற எல்லா கேமராவுமே ஹேக் பண்ணுறான். இப்போ இவன் நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டே சொல்கிறான், போ சாம், உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனால் அந்த பாஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வர சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பெரிய என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப, நடிக்காதடி, ஷேக்கர் எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு, இது உன்னுடைய லேப்டாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ தான் வந்துட்டு எல்லாருக்குமே மெயில் பண்ணி இந்த ஷேரை எல்லாத்தையுமே டவுன் பண்ண வச்ச, எல்லாத்தையுமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் ஒன்றுமே பண்ணல, இந்த மெயிலை நான் பண்ணவே இல்லை, நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஐயும் கலவமாக மாட்டிக்கிட்டது அப்புறம் கூட நீ போய்லாம் சொல்லிட்டு இருக்காத, உன் மேலே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கூடிய சீக்கிரமே உன்னை வந்து விசாரிப்பாங்க, ஃபஸ்ட்டு நீ என்னுடைய ஆஃபீஸை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. அம்மாவை பார்த்துக்கிட்டே அங்கே இருக்கிற சோஃபாவில் படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு அவங்களுடைய ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டு அந்த விவேக் பேச ஆரம்பிக்கிறான். இது வெறும் தொடக்கம் மட்டும்தான், நான் சொல்கிறத ஒழுங்கு மரியாதை நீ கேட்டு நடந்தனா இதை நான் அப்படியே விட்டுருவேன், இல்லைனா என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் மறுபடியும் வந்துட்டே இருக்குது. அதை ஆஃப் பண்ண முடியல. இவங்க அந்த ஃபோன் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர்லாம் வந்து கேட்குறாங்க, ஏமா இவ்வளோ சவுண்டாக ஃபோனை வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தி அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அந்த டாக்டர் பார்க்குறாரு, உனக்கு என்னமா ஆச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் இதே டென்ஷனில் செம்மையாக சரக்கு அடிச்சுட்டு செம போதையில் காரை ஓட்டிக்கிட்டு அந்த ஃப்ளாட்டு கிட்ட வந்துட்டு அப்படியே மயக்கமாயி ஸ்டேரிங்லேயே விழுந்துடுறாங்க. அந்த ஆரன் சவுண்ட் பயங்கரமாக கேட்டே இருக்குது. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப போதையில் இருக்கா. சரி இந்த பொண்ணை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. மறுநாள் காலைல அந்த ஓம் கபூர் ஆக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, வந்து பார்த்துட்டு, உனக்கு நேற்று நைட்டு என்ன ஆச்சு, கார் சாவியை கூட எடுக்காமல் பயங்கர போதையில் வேற உன்னை யாரும் மேலே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க, ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையுமே அவன்கிட்ட சொல்லிடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், நேற்று நைட்டு நான் வராமல் போனது தான் இவ்வளோ தப்புக்கும் காரணம், நம்ம போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும், அவன் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோவாக இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லா விஷயத்தையுமே அவன் வந்துட்டு வீடியோவாக பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த ஆக்டர் என்ன சொல்கிறான்னா, நீ இங்கேயே இருந்தனா இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்ப, அதனால் நான் கோவாக்கு போகிறேன், நீயும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப 2 பேரும் கிளம்பி கோவாக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அது எல்லா விஷயத்தையுமே இந்த பையன் வீடியோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ கோவா ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கிறப்ப இந்த வெசகிரிமி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இது எல்லா விஷயத்தையுமே மீடியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஓம் கபூருக்கு இன்னொரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதனால இவங்க அங்கே வரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் நிறைய ப்ரெஸ் பீப்புளெலாம் நிற்கிறாங்க. ப்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஓம் கபூர் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். ஹீரோயின் கூப்பிடுறாங்க, ஓம்னு கூப்பிடுறாங்க. அட போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காரில் ஏறி போகிறான். ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டா இருக்குது. ஹீரோயின் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த ஓமோடைய பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு அந்த ஓம் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் சாம்க்கும் நடுவில் எந்த விஷயமுமே இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ளைட்டில் வரப்போ ஜஸ்ட் சும்மா மீட் பண்ணோம், நாங்கள் வெளியே வரப்போ நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, நான் என்னுடைய ஒய்ஃபை டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குறப்ப ஹீரோனுக்கு இன்னமும் செம்மையாக காண்டாகுது. அப்படியே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. அங்கே வந்து பார்க்குறப்ப அந்த சைக்கோ அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்மையாக காண்டாகுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கேயே கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் வந்துட்டு அந்த ஓம் மாதிரிலாம் இல்லை, நான் வந்துட்டு பயங்கரமான தைரியசாலி, என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து வெளியே போயிடு, அப்படின்லாம் செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை அடித்து வெளியே துரத்துவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் சொல்கிறத ஒழுங்காக நீ கேட்டுக்கோ, என்னால் எல்லாமே முடியும், நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கு மரியாதை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா எல்லாமே அமைதியாக முடிஞ்சிடும், அப்படி இல்லைனா நான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே இந்த ஹாஸ்பிட்டலையே ஹேக் பண்ணி உங்கள் அம்மாவை என்னால் ஈஸியாக சாகடிக்க முடியும், அந்த அளவுக்குலாம் நீ போக விட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்டா அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட, நீயும் ஓமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் இன்டர்நெட்டில் லீக் பண்ண, அதுதான் நாளைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கும், நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட, நான் உன்னை ஹேக் பண்ணிட்டேன், இந்த ஹேக்கருடைய இதயத்தை உடைச்சிடாது, சொல்கிறத கேட்கறத தவிர உனக்கு வேறு வழியே இல்லை, டிங் டோங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி வலிக்குது. இப்போ அவன் அங்கேருந்து கிளம்பி அந்த ஷெட்டுக்கு போயிட்டான். அந்த ஷெட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்காரியை வர சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போலவே ட்ரெஸ்லாம் மேக்கப்லாம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு மண்டையை போயிட்டு மோந்து பார்க்குறான். உன் மேலே ஏன் சாம் மாதிரி வாசனை வரல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுறான். மேலே எப்படி அந்த வாசனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறப்ப, அப்போ இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு காது மேலே அடிச்சு அந்த பொண்ணு அங்கேருந்து அமுச்சு வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆட்டோவில் வந்து வீட்டில் இறங்குறத பார்த்துட்டு உன்னுடைய காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க அம்மாவுக்கு அந்த லைஃப் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே எடுக்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. இதுக்கு மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, அவனை பழி வாங்குறது மட்டும்தான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தகனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த பையனை வந்து பார்த்துட்டு இருக்கான். விவேக் பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த ஆக்டரும் வந்து பார்க்குறான். சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர் பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல 2 டெட் பாடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மாவுடைய டெட் பாடி, இன்னொன்று பழைய சாமுடைய டெட் பாடி, இதுக்கு மேலே நீ என் பக்கத்தில் வரணும்னு நினச்சினா கூட உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கசியமாக திட்டுறாங்க. அந்த பையன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ போலீஸ் வந்துட்டு விவேக் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த பாட்டி கேட்குறாங்க, ஏன் அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த விவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவன் அந்த போலீஸ் கொண்டு போயிட்டு பயங்கரமாக விசாரிக்கிறாரு. காது மேலேயே ஒரு அடி அடிச்சு 19 வயசில் ஓட்டு போட்டோன்னா பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு ரூட்டு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறப்ப, உன்னை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம், எல்லாத்தையுமே தேடி பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீயே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டனா உனக்கு நல்லது, உனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. இப்போ இந்த பையன் பார்க்குறாங்க, ஒரு ஃபோன் இருக்கிறத பார்க்குறான். ஃபோனை பார்த்துட்டு சார் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கேட்குறான். சரி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிற கேப்பில் பையன் 1 நிமிஷத்தில் என்னமோ பயங்கரமான ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. அவர் அங்கே வந்துட்டு என்னப்பா தம்பி எல்லாத்தையும் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஃபஸ்ட்டு பக்கத்து தெருவில் இருக்க மாமி மெஸ்ஸில் 2 மீன் குழம்பு வாங்கிட்டு போயிட்டு உன்னுடைய மச்சின்சிக்கு கூட ரொம்பவும் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறப்ப, என்னடா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான். ஆக்சுவலாக இந்த ஆளுக்கும் அவனுடைய மச்சின்சிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல், அதை தான் இந்த பையன் கண்டுபிடிச்சிருப்பான் போல். நீங்கள் எப்பப்போ அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றீங்க, என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், இது எல்லாமே வீடியோ ஆதாரமாக என்கிட்ட இருக்குது, உன்னுடைய ஒய்ஃப்க்கு நான் அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் தான் ஒரு செகண்ட் போலீஸே ஆடி போயிட்டாரு. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் ரைஸ் ஆகும் பாருங்க. இப்போ அந்த போலீஸ் பயந்துக்கிட்டு பம்மிக்கிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணுறாரு. அது குழந்தைங்க, அந்த குழந்தைகிட்டேருந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு மேலே இப்படி ஃபேக்கான கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டப்ப, ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. டைமில் ஹீரோனுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. யாரோ ஒரு
ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. நீ இவ்வளோ மோசமான பொண்ணாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப போயிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஹீரோயினுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியல. அதனால ஹீரோவுடைய அக்கௌண்ட் வந்து ஹீரோயினுடைய ஃபேஸ்புக் பேஜை பார்க்குறப்ப இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மோசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த பையன் ஃபோட்டோவாக எடுத்து ஒரு போஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கான். அவங்க அம்மா இறந்து போனது, காரை விட்டது, ஆட்டோவில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிலேருந்து வெளியே தூக்குனது, அந்த கம்பெனிலேருந்து எதுக்காக தூக்குனாங்கன்றது முதல் கொண்டு பயங்கரமாக எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கான். ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டா, ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரே போஸ்ட்டை போட்டு வச்சிருக்கான். இது எதையுமே டெலீட் பண்ண முடியல. பாஸ்வேர்டை வேற சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோக்கு செம்மையாக காண்டாகுது. அவனுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பாஸ்வேர்டை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர வில்லத்தனமாக தெரிக்கிறான். அந்த பாட்டி கேட்குறாங்க, என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் செக்யூரிட்டிலாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த பையனை அடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி கேட்குறாங்க, ஏன் உன்னை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, இப்போ இவன் வந்து ஏன் உன்னை அடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறான். அந்த பாட்டிக்கு தெரியுது இவன் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கையில் வேற அடிபட்டு இருக்கும். சரி ஓகே, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விட்டேன், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே கபோர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த கபோர்ட்லேருந்து எடுக்கிறப்ப ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா, அதே ஃபோட்டோவை இவங்களும் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக 2 பேருமே சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஏன்டா இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவும் பெரிய இடத்துல இருக்க, நான் கொஞ்சம் கூட வளராமல் ரொம்பவும் தோற்று போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லேடி மாதிரியாக தெரியுது, நான் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு ரொம்ப தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப மேலே நீ அந்த வார்த்தையை சொல்லாத, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு ரொமான்டிக்காக ஒரு சாங் போகுது. அந்த சாங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கிங் எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்துட்டு இந்த வீடு முழுக்க நிறைய ஹிடன் கேமராஸ், நிறைய மைக்லாம் இருக்குது, இந்த வீட்டையே பயங்கரமாக அந்த பையன் ஹேக் பண்ணி வச்சுருக்கான், நீங்கள் தான் எப்படியாச்சும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, உடனே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லேப்டாப்குள்ளே லாகின் பண்ண பார்க்குறாரு. டக்குன்னு விவேக் வந்துட்டு லைவாக பேசிட்டான். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் உலகத்திலேயே நான் தான் பயங்கரமான எக்ஸ்பர்ட், என்னை யாராலுமே பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். யார் பெரிய ஆளுன்னு பார்த்துலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாகின் பண்ண பார்ப்பாரு பாருங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து 10,000 எடுத்துக்கிட்டே இருப்பேன், இது நீ வந்ததுக்கான சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பார்த்தா டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. அவன் போயிட்டு பார்க்குறான், 10,000 ரூபாய் காணும், யார் எடுத்தானே தெரியல. டே என்னடா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. பயந்துக்கிட்டு டக்குன்னு அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறான். லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணோன்னே அங்கே இருக்கிற டிவியில் வரான். டிவியில் வந்துட்டு நீ எங்கே க்ளோஸ் பண்ணாலும் நான் வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அங்கேருந்து கிளம்புறான். டே மச்சான் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் வேறு யாரையாவது பார்த்துக்கோங்க, அவன் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப உனக்கு வேறு வழியே இல்லை, நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும், உன்னால் ஓட முடியும், ஒளிய முடியாது, நீ இருக்கிற எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது, அந்த கேமரா வழியாக நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டு ரோட்டில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னால் ஓட முடியும், ஒளிய முடியாது, ஓட முடியும், ஒளிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கிங் ஏரியாவில் போயிட்டு பார்க்குறப்ப அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரான். நான் உன்னை என்னமோ நினச்சேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன், இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், நான் எப்படியாச்சும் உன்னை அடையணும், உன்னை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஓம் கபூர் மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அப்படியே அவனை முறைச்சி பார்க்குறாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், நீ என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கணும், நீயே வந்து என்னை கூப்பிட்டுட்டு போகணும், நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினுக்கு இப்போ பயங்கரமாக கோவம் வருது. எப்படியாச்சும் இவனை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு பாரில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாரில் பயங்கர சத்தமாக இருக்குது. இவனால் பார்க்க முடியுது, ஆனால் கேட்க முடியல. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே எனக்கு ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, என்ன மாதிரி பொண்ணுங்க தேவையில்லாமல் நிறைய ஆன்லைனில் நிறைய சோஷியல் மீடியாவில் நம்மளை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுனால தான் இது போல் நான் இங்கே அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதுக்கு மேலே ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவனுக்கு நிறைய இருக்குது, அவனுடைய ப்ரைவேட்டான டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் நம்ம ஹீரோ ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு அவனை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறப்ப அந்த வீட்டு வேலைக்காரியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு டவுட்டாக இருக்குது. இந்த பொண்ணு எதுக்காக இவங்கிட்ட வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பெரிய மால்குள்ளே போயிட்டு பயங்கரமான ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு வரா. அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இப்போ 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு காரில் அவங்களுடைய எல்லாத்தையுமே அவங்களுடைய டிவைஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த பையன் அதை வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த விவேக்கை பற்றி சொல்கிறப்ப இப்போ அந்த வேலைக்காரமாக எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள வந்துட்டு நிறைய அசிங்கசியமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பயங்கரமாக மிரட்டுறானா, நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வெளியே லீக் பண்ணிவிடுவேன், நீ வந்துட்டு என்னுடைய வீட்டில் வேலைக்காரியாக சேர்ந்துக்கிட்டு டெய்லி நான் சந்தோஷம்
சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொடூரமாக நடந்துக்கிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் இந்த வயசுலேயே இவன் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த பையன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, இன்னொரு பொண்ணும் கூட. அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இவன் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான் போல், நிறைய அசிங்கசியமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு அந்த காலேஜ்லேருந்து பாதிலேயே குவிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த விஷயத்தை பற்றிலாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டவொடனே செம்மையாக காண்டாகுது. அந்த அசுரனை கொலை பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கத்துறாங்க. உடனே இங்கேருந்து கிளம்பி அந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏமா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இங்கேருந்து அவனால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்ப அது எனக்கும் தெரியும், ஃபோனுக்குள்ளே சிம் கார்டு இருக்கிற வரைக்கும் தான் அவனால் நம்மளை கேட்க முடியும், ஃபோனில் சிம் இல்லைனா அவனால் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து சிம்மை கழட்டி வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அட முட்டா பசங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற வைஃபை ஆல்ரெடி வந்துட்டு ஹேக் பண்ணி வச்சுட்டு இருப்பான். அந்த வைஃபை மூலியமா அங்கே இருக்கிற மற்ற எல்லா ஃபோனையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணுறான். மற்ற எல்லா ஃபோன் மூலமா இவங்க என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தை அந்த பையன் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு தேவை நான் தானே, அவன் என்ன தானே அடையணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதனால ஒரு ஹோட்டல் ரூமை நம்ம புக் பண்ணலாம். புக் பண்ணிவிட்டு அவனுக்கே தெரியாமல் அவன் வரத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே நிறைய கேமராஸ் நிறைய மைக்ஸ்லாம் வந்துட்டு செட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வெளியேந்து கண்காணிச்சுக்கிட்டே இரு. அவன் வந்ததுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவனுடைய உண்மை எல்லாத்தையுமே அவனுடைய வாயிலேருந்தே வர வச்சிடுறேன். இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அவனை கையும் களவுமா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி வர சொல்கிறாங்க. இந்த பையனும் இங்கேருந்து கிளம்புறப்ப அந்த பாட்டி கூப்பிட்டு வச்சு இப்போ எங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கேயும் இல்லை, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஏதோ பயங்கரமான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த காலேஜ்லேருந்து நீ எதுக்காக பாதிலேயே குவிட் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. எங்கள் ஹீரோ வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு கேரவனில் உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறப்ப இந்த பையன் சின்னதாக ஒரு கன்று மாதிரி வச்சு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறான். நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. நம்ம ஹீரோயினை பார்க்க அந்த ரூம்குள்ளே வரப்ப இப்போ கூட நீ ஜெயிச்சிட்டேன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை, இப்பயும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவன் உள்ளே வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் மெசேஜ் பண்ணுறான். உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த இடம் முழுக்க கேமரா மைக்லாம் செட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், ஒழுங்காக கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப என்னால் வர முடியாது, உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நீ வசமாக மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை நீ தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவுடைய ஃபோட்டோவாக காமிக்கிறான். அவனுக்கு நான் ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்கேன், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே இருக்கான், அதை மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும், அதுக்கான மாற்று மருந்து நான் தான் வச்சுருக்கேன், எனக்கு தேவையான நீ கொடுத்தனா உனக்கு தேவையான நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ 2 பேரும் கிளம்பி அவன் சீக்கிரட்டாக ஒரு இடத்துல இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கட்டி வச்சிடறான். பக்கத்தில் பார்க்குறப்ப அந்த பாட்டிமா இருக்காங்க. என்னடா பண்ண அந்த பாட்டியை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பாட்டி ஓவராக பேசிட்டு அந்த பாட்டியை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ கூட நீ கண்டிப்பாக மாட்டிக்க தான் போகிற, நீ வந்துட்டு போந்து கண்டிப்பாக அந்த ஹோட்டலுடைய சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும், எனக்கு என்ன ஆனாலும் கண்டிப்பாக உன்னை வந்து போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க, நீ தான் அந்த ஹோட்டல் ரூமுக்கு கடைசியாக வந்திருக்க, என்னை பார்க்க வந்திருக்க, என்னை கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் தான் அந்த ஹோட்டலுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப இப்போ நான் உனக்கு ஒரு மேஜிக் காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வந்துட்டு போனான் பார்த்தீங்களா, அதை மட்டும் பயங்கரமாக எரேஸ் பண்ணுறான், அவனை மட்டும் அப்படியே மறைய வைக்கிறான். எப்படி நான் மறைஞ்சிட்டேன்னா, இப்போ உன்னை கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீ வந்துட்டு நேற்று நைட்டு 7:10 அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே போயிருக்க, நாளைக்கு காலையில் 8:10 தான் வெளியே போகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ போலீஸ் என்ன நினைப்பாங்க, நீயா போன, இது ரெண்டுத்துக்குமே எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, எனக்கும் நீ காணாமல் போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து ஹீரோயினை கிஸ் பண்ண வருவான் பாருங்க. ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. இதை தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு அந்த சேரோடு போயிட்டு அவனுக்கு மேலே விழுறாங்க. அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு இரும்பு ராடு இருக்கும், அந்த ராடை தூக்கி பயங்கரமாக அடிச்சுட்டு இப்போ சொல்கிறாங்க, இதை தானே நானே பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இவன் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே முன்கூட்டியே பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. இப்போ அவனை போட்டு செம்மையாக அடித்து அவனை அங்கேயே சாகடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோக்கு ஊசி போட்டு ஹீரோவை காப்பாற்றுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ ரியல் டைமில் காமிக்கிறாங்க. ரியல் டைமில் வந்துட்டு பேக் இறந்து போன கேஸை பற்றி நம்ம ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டினது, அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் கொலை பண்ண விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போனீங்கல்ல, எதுக்காக வந்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் தான் என்னை பிளாக்மெயில் பண்ணி வர சொன்னான், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை, நான் காலைல கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறப்ப ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அமுச்சு வச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற 2 போலீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் சர்வீஸை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் அந்த பையனை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப
நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் இந்த பொண்ணு தான் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் கிளம்பி கீழே வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு, கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு சூப்பரான ஒரு படத்தோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ். பாய்.